தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான அன்பை நினைத்து அருமையாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. பாவத்தின் பாரத்தில் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி. பாவத்தின் பாரத்தில் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. ஆண்டவருடைய மேலான அன்புக்காக, ஆண்டவருடைய அரவணைப்புக்காக, எங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற உம்முடைய உன்னதமான அன்புக்காக மனதார தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இரும். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவருடைய குணங்களில் உள்ள உயர் பண்பை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. யோவான் எழுதின நிருபத்தில் வாசிக்கும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேகர் அன்பு பாராட்டலாம், ஆனால் அவர்களுடைய அன்பையெல்லாம் விட தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அன்பாகவே இருக்கிறார்னா அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட உண்டு. அவருக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும், அன்பு செலுத்த மட்டும்தான் அவருக்கு தெரியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. அன்பாகவே இருக்கிறார். அன்பின் முழு உருவம் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அதை விளங்க பண்ணுவதற்கு தேவன் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் உலகத்தில் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு செய்த பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்தது நிமித்தம் அந்த அன்பினால் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவிகளாக தேவனால்
தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்த, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த நம்மளை மீட்பதற்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, தன்னுடைய குமாரன் சிலுவையில் நம்ம செய்த பாவங்களுக்கு பெற வேண்டிய தண்டனையை அவருடைய தோளில் சுமத்தி, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்டு நம்மளை மீட்டு ரட்சித்தது தான் உலகத்திலேயே கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின பெரிய கிரியையாக இருக்கிறது. உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது, வஸ்திரம் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, காற்றை கொடுப்பது, சுவாசத்தை கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பக்கம் தேவனுடைய அன்பு தான். ஆனால் அதையெல்லாம் விட தேவனுடைய அன்பின் உன்னத நிலை என்று சொல்லும்போது தன்னுடைய மகனை நமக்காக கொடுத்தது. நல்லவர்களுக்காக ஒரு மனுஷன் கட்டாயமாக உலகத்தில் மரிச்சிருவான். பாருங்கள், அரசியல்வாதிகளில் உலக பிரபல்யங்களுக்காகலாம் தீக்குளிக்கிறவங்க, மரிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் நாட்டுக்காக மரிக்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் ஒரு பாவிக்காக, ஒரு துன்மார்க்கனுக்காக, ஒரு அக்கிரமக்காரனுக்காக ஒருவர் மரிக்கிறாருன்னா அதுதான் கடவுளுடைய அன்பு. நல்லவங்களுக்காக மரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தீயவர்களுக்காக யாரும் மரிப்பாங்களா? மரிக்க மாட்டாங்க. அப்போ கடவுளுடைய அன்பு நம்ம மேலே அவ்வளவாக இருக்கிறது. அதனால் அவர் அந்த அன்பினால் என்ன செய்றார் பாருங்க, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அப்படிங்கிறார். உங்களை ஆண்டவர் தம்முடைய அன்பினால் இழுக்கிறார். அதுவும் அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிறாராம். உங்களை எத்தனை முறை இந்த பாவத்தில் நீ வாழ வேண்டாம், இந்த அசுத்தத்தில் நீ வாழ வேண்டாம், இந்த கேட்டின் பாதையில் நீ போக வேண்டாம், வந்துவிடு மகனே மகளே என்று சொல்லி எத்தனை முறை ஆண்டவர் அன்பின் கயிறுனால் உங்களை கட்டி இழுத்தாரு. நீங்கள் இடம் கொடுத்தீங்களா? உங்களை அழைக்கும் போது வந்தீங்களா? உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை எத்தனை முறை காப்பாற்றினார்? நீங்கள் அவருக்கு உண்மையாக இன்றைக்கு வாழ உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்களா? இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்திலையும் கூட சகோதரனே சகோதரியே, உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வச்சு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை இழுக்கிறார். நீங்கள் வந்துடுங்க. இன்னும் ஏன் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற? எத்தனை முறை நீங்கள் ஆண்டவருடைய அன்பின் கயிறுனால் இழுக்கப்பட்டுட்டும் இன்றைக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறீங்க? வேண்டாம். அழிவின் பாதை வேண்டாம், வேதனையின் கண்ணீரின் பாதை வேண்டாம். தேவ அன்புக்குள்ளே வந்து விடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். உங்கள் மேலே பெரிய உயர்வான திட்டம் வச்சுருக்கிறாரு. அந்த அன்பின் கயிறுனாலே கட்டி இழுக்கிற அந்த அன்புக்கு இன்றைக்கி நீங்கள் அடிபணிஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவன் வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்களை அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுத்து நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற உம்முடைய மேலான அன்புக்காக, தயவுக்காக நாங்கள் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த அன்பின் கயிறுகளினாலே எங்களை கட்டி இழுக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.